சேனல் இப்போது மதுரையில் வந்து இப்போ நாங்கள் மதுரையில் இருக்கோம். மதுரையில் வந்து ஜிகர் தண்டா ஜல்லிக்கட்டு ஃபேமஸ். இன்னொன்று ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா இது கோயில், அந்த ஒரு 3 கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். வாங்க போகலாம். ஹலோ காய்ஸ், கரெக்டாக அப்போ இது மொதல் கோயிலுக்கு பாண்டி கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். சுருட்டு இருந்துட்டாங்கண்ணா. பழமெல்லாம் வேணாம். தேங்காய் ஒரு தேங்காய்ண்ணா. மாலை ஒன்றா கொஞ்சம் மீடியமாண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. எத்தனை ரூபாண்ணா? சரி. மொத்தமா அப்பா 100 ரூபாக்குள்ள வைங்கண்ணா. மாலை சூட்டு மட்டும் போதுண்ணா. ஃபைனலாக வந்து உள்ளே வந்தாச்சு பாண்டி கோயிலுக்கு. வாங்க போய் சாமி கும்பிடலாம். இங்கே வந்து சேவல் ஆடு வேண்டிக்கிட்டு நின்று விடுவாங்க. இங்கே வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து இது தொட்டில் கட்டுறது சாமி பார்க்க ஐதீகம். இங்கே பாருங்க, எல்லாம் இன்னொரு கம்பீரமாக இருக்கு. எனக்கு ஒரு இது உள்ள போகலாம் வாங்க. அவரை இது ஃபோட்டோ எடுக்க முடியல, அதான் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க அலௌடு கிடையாது. இல்லை, ஃபோட்டோ எடுக்கணும்னா வந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஓகேங்க, இப்போ ஃபைனலாக வந்து சாமி இது பார்த்தாச்சு. கிடா வெட்டுற இடத்துக்கு போவோம். வருஷத்துக்கு 365 நாள் வந்து கிடா வெட்டுறாங்க. இதெல்லாம் வந்து மொட்டை போட்டு கிடா வெட்டுவாங்க. இல்லாட்டி சேவை நேர்ந்து விட்டுருவாங்க பாண்டி சுவாமிக்கு. இங்கே வந்து பூஜை ஜாமான் வேணும்னா வருஷத்துக்கு இது ஒருத்தவர் நமக்கு முன்னாடி தலையங்களை வேண்டக்கூடாது. இங்கே வந்து தலையும் காலை வந்து சாமிக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த தலை காலை வந்து நம்ம விலைக்கு வாங்கிக்கலாம். இங்கே பூஜை ஜாமான் வந்து வெளியே நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க. நீங்கள் உள்ளே வந்து ஒரு ரேட் சொல்லுவாங்க, வெளியே ஒரு ரேட் சொல்லுவாங்க. அடுத்து ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். இங்கே வந்து பாண்டிசாமி எப்படி வந்தாருன்னா, கரூர்லேருந்து 2 தம்பதிங்க வந்து இங்கே நான் இருக்கேன், எனக்கு கோயில் கட்டு சொன்னாங்க. அடுத்து நம்ம 2வது பார்க்குறது வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். கிழக்கு வாசல் அந்த வழியில் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம வாங்க போகலாம். நான் வந்து இங்கே வரப்போ வந்து 1 மணி, கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வாட்டி கொஞ்சம் கிளாரிட்டியாக போடுறேன். இது வந்து நான் வந்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு இது கண்டிப்பாக மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணுன்னு வந்திருக்கேன் நான். மீனாட்சி அம்மன் கோயில். ஏன்னா இங்கே இது சொப்பநகர் இருக்குது, மீனாட்சி அம்மன் இருக்குது. இங்கே வந்து ஃபஸ்ட்டு கும்பிட்றது வந்து மீனாட்சி. ஏன்னா ஒரு பாட்டு கூட வாங்கல, பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி. இங்கே வந்து செல்ஃபோனு
எந்த ஒரு கேமரா ஆக்சரிஸும் அலோட் கிடையாது. ஆனால் உள்ளே வந்து ஃபோட்டோ எடுத்தால் வந்து இமிடியட் ஃபைனு போட்டுருவாங்க. ஏன்னா அது இந்த தரிசனம் முடிச்சு வெளியே வந்தோடனே நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இங்கே வந்து இது உள்ளே போகிறப்ப வந்து டயர்டாகவே தெரியல. ஏன்னா மூளை வந்து அடுத்து நம்ம வந்திருக்க இடம் வந்து முருகனோட முதல் படை வீடு திருப்புறம்ன்ற வந்திருக்கோம். இங்கே என்ன ஸ்பெஷல் ஏண்டா வந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் வந்து முருகனுக்கும் தெய்வானைக்கும் கல்யாணம் நடந்துச்சு. இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்க கூட முருகனை பார்த்தா சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் ஒரு ஐதீகம். நாங்கள் வந்து ஒரு 3 வருஷம் வந்து நான் வந்து மதுரையில் இருக்கிறப்ப நாங்கள் அடிக்கடி வருவோம். நாங்கள் ஆரியப்பட்டி தான் அடிக்கடி நாங்கள் வருவோம். வைகாசி விசாகம், சூரசம்ஹாரம் இந்த மாதிரி நாளில் தான் விசேஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பௌர்ணமி கிரிவலம் அந்த மலையை சுற்றி வருவோம் நாங்கள். நான் மொபைல் கேமரா தான் எடுக்கிறேன். கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும். மதுரையில் தாங்க முருகனோட 2 படை வீடு இருக்குது. ஒன்று திருப்பரங்குன்றம், இன்னொன்று வந்து அழகு மலையில் இருக்க வந்து அழகு மலையில் இருக்கிற பழமுதிர்ச்சோலை. மதுரையில் இதாங்க ஸ்பெஷல். முருகனோட 2 படை வீடு இருக்குது. மலையில் இன்னொன்று ஃபேமஸ் சிக்கந்தர் தர்கா. போன வருஷம் இது உங்களுக்கே தெரியும் இன்னொரு பிரச்சனை நடந்துச்சுன்னா மலையில் விளக்கேற்றக்கூடாதுன்றாங்க. இப்போதான் அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் சால்வ் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்தது பூரா இது மோஸ்ட்லி நார்த் இந்தியன் நிறைய வராங்க, டூரிஸ்ட் மாதிரி. எதுவுமே மாறலைங்க, அப்படியே இருக்குது. கடையெல்லாம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கடையெல்லாம் வந்து அப்படியே இருக்குது. நானும் சரி மாறி இருக்கோன்னு பக்கத்தில் நம்ம போயிட்டோம் நம்ம முருகனை பார்க்க. ஏன்னா இது இங்கேயும் வந்து செல்ஃபோன் நாட் அலவுடு, சாரி மன்னிச்சுக்கோங்க. உள்ளே கொண்டு போகலாம், ஆனால் வீடியோ எடுத்தால் அவ்வளோதான், உள்ளே போட்டுருவாங்க நம்மளை. வாருங்கள் என்னுடன் பயணிக்க, வாருங்கள் வாருங்கள். நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறப்ப கரெக்டாக 3 மணி கரெக்டாக 3 மணி. வெயில் ரொம்ப. நாங்கள் இந்த வீடியோ வந்து கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எடுத்தோம். நாங்கள் கொஞ்சம்
சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட சேனல் பேர் வந்து மதுரை பாயின் கோவை. மூணு மணி நாள் அவ்வளோவா கூட்டமே இல்லை. சாமி பார்த்து டக்குன்னு வந்துடலாம். சரி, ஒரு வழியாக சாமியை பார்த்து முடிச்சு இது வெளியே நிற்கிறோம். வெளியே நிற்கும் போது வந்து குரங்கு பாய்ஸ் வந்தாங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு பாருங்கள். எஸ்பெஷலி இவங்க வந்து மலைக்கு பின்னாடி தான் இருப்பாங்க. ஃபைனலாக வந்து முருகனை பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த குரங்கு பாய்ஸை பாருங்கள். பாய்.